இப்போ நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ண ஒரு லா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடாது. சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செலவாயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஹீட் சப்ளைடு பார்த்தீங்கன்னா ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டும் அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆகணும் இல்லையா? அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் டன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண முடியாது, அதே மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம அழிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குதுன்னா அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறும், இல்லைன்னா தெர்மல் எனர்ஜியா கூட அந்த இடத்துல மாறும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்ல, அதை நம்ம இப்ப பார்த்தலாம். இப்போ வந்து ஒரு டேபிள்ல உங்களுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ அந்த பொருள் அப்படியே ஜம்ப் ஆகி குதிக்குமா? அது மேல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. புரியுங்களா? ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேல ஏதாவது ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பொருள் அப்படியே தானா வந்து குதிக்காது, குதிச்சு கீழே விழுகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது அது மேல ஆக்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் தானா அது வந்து அதுவா அந்த ஆக்ஷனை வந்து செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லை. புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜியை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லை, சம் நேச்சுரல் ஃபினாமினா அதுக்கு இடையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேபிளை நம்ம கூல் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அந்த டேபிளை கூல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி, அந்த டேபிளோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் கூல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி கம்மியாகுது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி வெளியில வருதுன்னு அர்த்தம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் இல்லையா? அப்போ லாஸ் ஆகக்கூடிய அந்த இன்டர்னல் எனர்ஜி எங்கே போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டேபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு போகும். அப்போ அந்த பொருள் வந்து என்ன பண்ணும்? அதுக்கு ஹீட் கிடைச்சது அப்படின்னா அது வைப்ரேட் ஆகும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகும். ஸோ அது எவ்வளவு ஹீட்டு கிடைக்குதோ அந்த ஹீட்டை பொறுத்து அந்த பொருள் வந்து எவ்வளவு தூரம் ஜம்ப் ஆக முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் வந்து இது நேச்சுரல் நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கவே நடக்காது. ஸோ வந்து நீங்க எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லை, சம் ஃபினாமினா அதுக்கு இடையில இருக்கு, நேச்சுரல் ஃபினாமினா அதுக்கு இடையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஃபண்டமெண்டல் லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுது. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னா அதுல எஃபிசியன்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எஃபிசியன்சில சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா 100% ஒருத்தர் வந்து வேலை செய்ய முடியுமா? இப்போ நான் வந்து வேலை செய்யறேன் அப்படின்னா 100% நம்மளால வேலை செய்ய முடியும்னு சொல்றீங்களா? முடியாது. அதே மாதிரிதான் ஒரு இயந்திரம் இருக்கு அப்படின்னா அந்த இயந்திரமும் 100% வேலையை வந்து கொடுக்காது அப்படிங்கிறது அந்த லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை சொல்றதுதான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹீட் இன்ஜின் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின். நம்ம பைக்ல யூஸ் பண்றோம், கார்ல யூஸ் பண்றோம், லாரி, பஸ், இது எல்லாத்துலயும் யூஸ் பண்றோம் இல்லையா? ஏரோப்ளைன்ல கூட நம்ம அந்த ஹீட் இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஐசி இன்ஜின், டர்பைன் இதெல்லாம் வந்து ஹீட்டை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். புரியுங்களா? அதாவது ஒரு இன்ஜின் அப்படின்னா ஹீட்டை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுங்களா? ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிஓபி ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது இது வந்து பர்ஃபார்மன்ஸ். பிஓபி அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃப்ரிஜரேட்டரோட எஃபிசியன்சி இதை வச்சு நம்ம சொல்லலாம். புரியுங்களா? ரெஃப்ரிஜரேட்டரு, அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங், ஏசி இருக்கு இல்லையா? அந்த ஏசி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வேலையை உருவாக்காது. ஸோ அதோட லிமிடேஷன்ஸை பத்தி பேசுறதா இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ
கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுங்களா? சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வேற வேற எனர்ஜியா மாறும், சில நேரங்கள்ல லாஸா மாறும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல 2 லா இருக்கு. ஒன்று கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜினை நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நோ பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜின், நோ பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜின், ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஹீட் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய டோட்டல் ஹீட் சப்ளைடு இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ஹீட் சப்ளைடு ஒர்க்கா கன்வெர்ட் ஆகும். ஸோ சாரி டெல்டா டபிள்யூ, ஸோ டெல்டா கியூ ஃபுல்லாகவே டெல்டா டபிள்யூவா மாறணும். அப்படி மாறிச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜின் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம சரி ஃபர்ஸ்ட்ல படி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈக்குவேஷன் இருக்கும், டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இந்த டெல்டா யூ அப்படிங்கிறத இன்டர்னல் எனர்ஜி இல்லையா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது டெல்டா யூ. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு நீங்க குறிப்பிட்ட அளவு அந்த ஹீட்டை கொடுத்தாகணும், அதுக்கப்புறம் தான் ஒர்க் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாஸ் இந்த இடத்துல இருக்கு, ஹீட் சப்ளைல ஒரு லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜினை உருவாக்க முடியாது. பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய மொத்த ஹீட்டுமே மொத்த ஒர்க்கா கன்வெர்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வில் பி லாஸ். ஸோ அந்த ஹீட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் சப்ளைல இருந்து ஹீட் ரிஜெக்ஷனை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. புரியுதா? நீங்க எவ்வளவு ஹீட் கொடுத்தீங்க அதுல இருந்து ஹீட் ரிஜெக்ஷனை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் கிடைச்சிரும் அப்படிங்கிறது இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபிசியன்சி ஆஃப் எ பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜினை இண்டிகேட் பண்ணுது. அதாவது நோ பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜின், அதாவது பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜினை நம்ம உருவாக்க முடியாது. அது என்ன பர்ஃபெக்ட் ஹீட் இன்ஜின், நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே ஒர்க்கா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின், நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம். பைக்ல நீங்க என்ன பண்றீங்க, ஃபியல் ஊத்துறீங்க. அந்த ஃபியல் என்ன ஆகுது அப்படின்னா கம்பஸ்டன் ஆகுது. எக்ஸ்ப்ளோஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வண்டி மூவ் ஆகுறது ஒர்க்கு இல்லையா. ஸோ நீங்க ஹீட் கொடுக்குறீங்க, ஒர்க்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்ஜின்ல 100% என்ன ஆகாது, ஒர்க்கா கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்டோட கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல 2 இருக்கு, ஒன்று கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா deficiency of perfect refrigerator. ஸோ இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற சொல்லலாம், இல்லைன்னா ஹீட் பம்ப் அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? ஸோ இப்போ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஹீட் இன்ஜினை பத்தி பேசுச்சு, இந்த இடத்துல கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் ஹீட் பம்பை பத்தி பேசுது. புரியுதுங்களா? அதாவது நீங்க வந்து ஹீட் அப்படிங்கிறது பொதுவா எங்கிருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஹாட் ஆப்ஜெக்ட்ல இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் சப்ளை ஆர் ஹீட் ரிஜெக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஹாட்டான ஏரியாவிலிருந்து கோல்டான ஏரியாவுக்கு அந்த ஹீட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் வந்து கோல்டு ஏரியாவில இருந்து ஹாட் ஏரியாவுக்கு பாசிபிளா, நேச்சுரலா பாசிபிள் கிடையாது. இது வந்து இம்பாசிபிள், இது பாசிபிள். ஸோ நேச்சுரலா பார்த்தீங்கன்னா ஹாட்டான ஏரியாவில இருந்து கோல்டான ஏரியாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ சரௌண்டிங்கா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி. ஆனா கோல்டான ஏரியாவில இருந்து ஹாட்டான ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது இல்லையா. ஸோ ஹீட் பம்ப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ், அந்த ஹீட் பம்ப் அப்படிங்கிற ஒரு டிவைஸை இங்க நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா கோல்டான ஏரியாவில இருந்து ஹாட்டான ஏரியாவுக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹீட் பம்ப் அப்படிங்கிற ஒரு டிவைஸை இந்த இடத்துல வச்சிருக்கணும். ஸோ அது மூலமா தான் நமக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள கேபின்ல இருந்து ஹீட்டு சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி ஏசி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரூம்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணி சரௌண்டிங்க்கு கொடுக்குது. அதனாலதான் அந்த இடத்துல எல்லாம் கூலிங்கா இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ கோல்டான ஏரியாவில இருந்து ஹாட்டான ஏரியாவுக்கு என்ன பண்ண முடியும், ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் பம்ப் அப்படிங்கிற ஒரு டிவைஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ இது வந்து பாசிபிளான ஒண்ணுதான்.
புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். ஸோ இப்போ நம்ம 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.